இன்று சிறு சிந்தனையாக கவனித்தல் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். கவனிப்பது அப்படின்னா என்ன? நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், அப்போ ஒரு கல்லு நம்ம காலில் பட்டுருச்சு. நான் கவனிக்காம பார்த்தா, அதாவது அதை கவனிக்கல, நான் பார்க்காம அப்படியே போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அதை நம்ம கவனிக்கல, அதை பார்க்கல? அப்போ கவனிக்கல அப்படின்னா நம்ம கிட்ட அந்த விழிப்பு, நம்ம விழிப்பு நிலை இல்லாம அந்த இடத்துல போயிருக்கோமா அப்படின்னா இல்ல. அந்த கல் இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல நம்ம போகும்போது நம்மளுக்கு அது பற்றும் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு அது எட்டி இருக்காது. அதுதான் அந்த கவனிக்காம இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப இது ரமண மகரிஷி ஐயா அவங்க ரொம்ப தூரம் நான்யார் தத்துவத்திலே இதை ரொம்ப சொல்லியிருப்பாங்க. கவனித்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒன்றும் இல்லை. நம்ம மனம் ஒரு எண்ணங்களை கொண்டு வருது. அந்த எண்ணங்களை கொண்டு வரும் பொழுது அதை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கவனிக்கிறது? அதுக்குதான் தியான பயிற்சி. நம்ம கண்களை மூடி உட்காரும் பொழுது கோடான கோடிக்கணக்கான எண்ணங்கள், நிறைய எண்ணங்கள் நமக்குள்ள வரும். அதை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கண்ணை திறந்து எந்திரிச்சு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வரும். ஏன், எங்கிருந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்துச்சு? நமக்குள்ள இருந்துதான் அந்த எண்ணங்கள் வந்துச்சு. அந்த எண்ணங்களை யார் நமக்குள்ள போட்டது? நம்மளே தான் போட்டோம். எப்படி போட்டோம்? புலன்கள் மூலியமா பார்க்குறோம், கேட்குறோம், நுகர்றோம். தொடு உணர்வு மூலியமா, இந்த 5 கருவிகள், பஞ்ச இந்திரியங்கள் மூலியமா செஞ்ச வேலைகள் எல்லாமே நம்மளுடைய புலன்கள்ல, மேல் மனதுல பதிவாயி, மூளை செல்கள்ல பதிவாயி, நடுமனதுல அது ஜீவகாந்த அலை, நம்ம உடல்ல உயிர்ல இருந்து வெளிவர அலை ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்த அலை மூலியமா கருமையத்துல போய் பதிவாகுது. மீண்டும் அது எண்ணங்களாக மூளை செல்கள் மூலியமா விரிச்சு காட்டுது. இது நடந்துகிட்டே இருக்கும். இதை நம்மளால நிறுத்த முடியுமானா கட்டாயமாக நிறுத்த முடியாது. அப்ப அதை நிறுத்தக்கு என்ன வழி? இதை கவனிக்க வேண்டும். அந்த கவனித்தல் அப்படிங்கிறது தான் தியான பயிற்சி. கண்களை மூடி நாம் உட்காரும் பொழுது அந்த எண்ணங்கள் ஓடுறதை நாம் கவனிக்க பழக வேண்டும். எப்படி கவனிக்கிறது? ஒரு ரயில்ல போயிட்டு இருக்குது, ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. நம்ம போய் ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று நம்ம ஏறுறது வேற. வெளியில நம்ம போய் ட்ரெயின் நம்ம தொலைல இருந்து நம்ம பார்ப்போம். அந்த சிக்னல் எல்லாம் ட்ரெயின் போகும் இல்லைங்களா? அப்ப அந்த ட்ரெயினை நம்ம வெளியில நின்று பார்த்து அது போனதையும் நம்ம பாட்டுக்கு நம்ம சிக்னல் கடந்து போயிடுவோம். ஆனா அந்த ட்ரெயின் கூடயே நான் போகணும், எனக்கு டிக்கெட்டே நான் வாங்கல, ரயில்வே ஸ்டேஷனும் அது இல்லை, ஆனா நான் அந்த ட்ரெயின் கூட போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது என்னாகும்? அது சாத்தியமே கிடையாது. அது போல நம்ம என்ன பண்றோம்? ஒரு எண்ணம் வரும்போது அதை எப்படி ட்ரெயின் போகிறது நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி பார்க்காம அந்த ட்ரெயின்லயே ஏறி போகணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் நம்ம கவனிக்காம இருக்கிறது. ஒரு எண்ணம் வருது, இப்ப நான் நாளைக்கு ஆலியார் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வருது அப்படின்னா நான் ஓகே நம்ம போய்க்கலாம், அதுக்கான காலம் நேரம் வரும் அப்படின்னு நினைச்சு அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்றோம்? அது கூட நாளைக்கு நான் எப்படி போறது, நான் இந்த பஸ் ஏறலாமா, பொள்ளாச்சி போகலாமா, கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெயின்ல போகலாமா, அப்புறம் அங்க போய் நான் புக் பண்ணாம விட்டுட்டேன்னு, இப்படியெல்லாம் நிறைய நம்மளுக்குள்ள அந்த எண்ணங்கள் பின்னாடி 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 வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த எண்ணங்களை அதே ஒரே இடத்துல நாளைக்கு நான் போகணும் அப்படின்னா அதை ஓகே நாம போய்க்கலாம் அப்படிங்கிறதோட அதை நம்ம முடிச்சுக்க பழக வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த எண்ணம் நம்மை ஒரு கதை மாதிரி ஒரு சினிமா படமே எடுத்துரும். அந்த அளவுக்கு அந்த எண்ணத்திற்கு நிறைய அது கூட்டிகிட்டே போகும், நிறைய டைரக்ஷன் பண்ணும், நிறைய என்ன சொல்றது, நிறைய உள்ள 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 போய்கிட்டே இருக்கும்.
அது இல்லாம மேலால நம்ம கவனிக்கும் போது, ஒரு எண்ணத்தை கவனிக்கும் பொழுது அந்த எண்ணம் அப்பவே அது காணாம போயிடுது அப்படிங்கிறாங்க மகான்கள். எப்படி காணாம போயிடுது? ஓகே, இந்த எண்ணம் ஒரு முறை நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஒரு நெகட்டிவ் எண்ணமா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் எண்ணமா இருந்தாலும் சரி, மகான்கள் முதல்ல என்ன சொல்றாங்க, சுவாமிஜி அவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல உன்னுடைய எண்ணத்தை பாசிட்டிவாக மாற்று, அதன் பிறகு அந்த எண்ணம் தானாக வந்து உனக்கு அமைதியாக தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நெகட்டிவான எண்ணம் வரும் பொழுது, எனக்கு இப்படி ஆயிடுமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி ஆயிடுமோ, ஒரு எதிர்காலம் பற்றி ஒரு எண்ணம், ஒரு கடந்த காலத்தை பற்றின ஒரு தவறான எண்ணம், அப்போ இவங்க இப்படி அவங்க இப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா இது எல்லாமே நெகட்டிவான எண்ணம் தானே. அந்த எண்ணம் நம்மளுக்கு தேவையே இல்லை தானே. அப்ப அந்த எண்ணம் வரும் பொழுது அது அப்படி எதிர்காலத்தை பத்தி ஒரு எண்ணம் வருதுன்னா அது எதிர்காலத்தினுடைய வேலை, அது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். கடந்த கால எண்ணம் வருதுன்னா அது முடிந்து போனதை நம்ம ஒருபோதும் மாற்ற முடியாது. அப்போ அது மாதிரி அந்த எண்ணத்துக்கு கூட நம்ம டிராவல் ஆகாம அதோட கவனிச்சு பழகணும் அப்படின்னா அந்த எண்ணம் மீண்டும் எழாது. மீண்டும் வருது அப்படின்னா மீண்டும் இது போல செய்யணும். செய்ய ஒரு 10 தடவை, ஒரு 20 தடவையாவது நம்ம செய்ய. ஏன்னா நிறைய தடவை நம்ம எண்ணி பழகி இருக்கிறோம். அந்த பழக்கத்தின் வாயிலாக அது வந்துட்டே இருக்கும். அப்ப அதை நம்ம அந்த இடத்துலயே கவனிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணம் மீண்டும் வராது மட்டும் இல்ல, நம்மளுக்குள்ள போய் அது ரெக்கார்ட் ஆகாது, பதியல அப்படின்னா நம்மளுடைய பதிவுகள் என்ன ஆகும், கருமையின் தூய்மையாக ஆரம்பிக்கும். அப்ப எவ்வளோ பெரிய விஷயத்தை அந்த கவனித்தல் அப்படிங்கிற முறையை நம்ம மகான்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படின்னா அதுதான் தியான பயிற்சி. இததான் பதஞ்சலி முனிவர் சொன்னாங்க, பிரத்யாகாரானா நம்மளுடைய மனம் அலைந்து கொண்டிருக்கின்ற மனதை ஒரு உள்முகமாக திருப்புவதுதான் பிரத்யாகாரா செய்ய என்ன, அதுதான் எண்ணத்தை கவனிக்கிறது தான் பிரத்யாகாரம். நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்து பழகணும். நம்ம தியானத்திற்கு நம்ம முதல்ல தயார் நிலையில இருக்கணும். நம்ம உட்கார்ந்ததையும் நம்மளுக்கு தியானம் கிடைச்சிரும், ஆக்கினியில ஒரு நினைவு கிடைச்சிரும், துரியத்துல ஒரு அழுத்தம் கிடைச்சிரும்ங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்க்காம முதல்ல நம்ம உட்கார்ந்து பழகணும். எப்படி நம்ம சைக்கிள் ஓட்டி பழகணும் அப்படின்னா உடனே அந்த சின்ன வயசுல நம்மளால ஓட்ட முடியுங்களா? எவ்வளோ நாள் நம்ம ட்ரை பண்றோம், குரங்கு பெடல்லாம் போட்டு அப்படித்தானே சைக்கிள் ஓட்டி பழகிருப்போம். அந்த மாதிரி முதல்ல நம்ம தியானத்துல உட்கார்ந்து அந்த எண்ணங்களை கவனிக்க பழகணும். அதுக்குதான் சுவாமிஜி மனதிற்கு ஒரு வேலையாக ஆக்கினை தியானம் கொடுத்தாங்க. அந்த ஆக்கினை தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓடுகிற எண்ணத்தை நமக்குள்ள திருப்புவது. எப்படி மடை ஓடிட்டே இருக்கு இல்லைங்களா, அது மடையை மாற்றி விடுறாங்க இல்லையா, அது மாதிரி ஓடுற எண்ணத்தை நம்ம அந்த எண்ணத்து மேலேயே கூடயே போகாம நமக்குள்ள திரும்பி பார்க்கறதுக்கு தான் அந்த ஆக்கினை தியானம் கொடுத்தாங்க. அப்ப நம்ம மனதிற்கு ஒரு வேலை கொடுத்துருக்கோம். அப்ப ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த கவனித்தல். நான் ஆக்கினை கவனிக்கிறேன், நான் எண்ணங்களை கவனிக்கும் போது அது காணாம போயிடும், அது எனக்குள்ள பதியாது. அப்ப என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம தியானத்துல உட்கார்றதுக்கு பழக வேண்டும். முதல்ல பழக்கம் மட்டுமே நம்மை ஒரு விளக்க வழிக்கு கூட்டிட்டு போகும். பழக்கத்தை நம்ம பழகாம விட்டுட்டோம், இன்னைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு காலையில பண்ணணும், நாளைக்கு சாயங்காலம், நாளைக்கு காலையில பண்ணிக்கலாம் போதும் அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டு டெய்லியும் நம்ம உட்கார்ந்து பழக வேண்டும். பழக நம்ம மனம் என்ன ஆகும், அடுத்த நிலைக்கு விளக்க வழிக்கு போக ஆரம்பிக்கும். அப்ப இதுதான் விளக்கமா, இதுதான் சுவாமிஜி சொன்னாங்களா அப்படிங்கிற அந்த விளக்க வழிக்கு போக நமக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா அமைதி நிலை கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ
முந்தைய காலங்கள்ல எல்லாம் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு தியான பயிற்சிகள் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம இவ்வளோ எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறப்போ அதே மாதிரி தானே இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குண்டலினி சக்தியை மேலே ஏற்றுவதற்கு நிறைய பயிற்சிகளை அவங்க கத்துக்கிட்டாங்க. ஆனா சுவாமிஜி நம்மளுக்கு எளிய முறை யோகா, எளிய முறை பயிற்சிகளை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய யோகா அப்படின்னா என்ன நினைச்சிருக்காங்க ஒவ்வொருத்தர், நம்ம தலைகீழா நிக்கிறது, சிரசாசனம் பண்றது, இப்படிதான் நினைச்சிருக்காங்க. அப்படி இல்லை. நம்ம யோகம் அப்படின்னா நம்மை நாம் புரிந்து கொள்ளுதல், நம்மை நாம் அறிந்து கொள்ளுதல், நமக்குள்ள இருக்கிற குறை நிறைகளை உணர்ந்து இந்த வாழ்நாளை நாம எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த யோகம் அப்படிங்கிறதே. அதுல எல்லா மகான்களும் இந்த தியான பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்க. அதுல இது கவனிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி கவனிக்கும் போது அதுதான் ஆத்ம விசாரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கவனிப்பது அப்படிங்கிறது தான் ஆத்ம விசாரம். ஆத்ம விசாரம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா, அந்த ஆன்மாவை நம்ம கவனிக்கும் போது அதுக்குள்ள இருக்கின்ற ஒரு பதிவுகள் அனைத்தும் கழிய தொடங்குகின்றது. இதனால நம்ம ஒரு பற்றற்ற நிலைக்கு, அந்த பற்று நமக்குள்ள இல்லாம நீங்குகிறது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சொல்றாங்க மகான்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும். அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு க்ஷணமும் இந்த கவனிக்கிறதை நாம் செய்ய வேண்டும் சொல்றாங்க. அப்படி முடியாம இருக்கிறதுக்கு, அதாவது எல்லா நேரமும் நம்ம விழிப்பு நிலையோடு கவனிக்கணும் அப்படிங்கிறது முடியாததுனாலதான் நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தியான பயிற்சிகள் செய்ய 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 நம்மளுக்கு அதே மற்ற நேரங்கள்ல நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எண்ணங்களை கவனிக்க தொடங்குவோம். எண்ணங்களை தியானமே வரலையா, அமைதியா உட்காந்து கண்ணை மூடி எண்ணங்களை மட்டும் கவனிப்போம். எண்ணங்களை கவனிக்க கவனிக்க என்ன ஆகும் அப்படின்னா, எண்ணங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா தியானம் ரொம்ப ஈஸியா வந்துடும். எண்ணம் வரக்கூடாது இல்ல அந்த எண்ணத்துக்கு பின்னாடியே போகணும்னு நினைக்க என்ன ஆகணும், தியானம் கிடைக்கிறது மனம் சோர்வாயிடும், உடல் சோர்வாயிடும். அப்போ எண்ணங்களை கொஞ்ச நேரம் கவனிச்சு பாருங்க. அந்த எண்ணங்கள் காணாம போனதுக்கு அப்புறம் ஆகினை தியானம் துரியம் என்ன, சுத்த வெளிக்கு தானாக மனம் விரிந்து செல்லும். எண்ணங்களை கவனிப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.